இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து 2K கிட்ஸ், அதுக்கப்புறம் மில்லனியல் ஒரு கிட்ஸ் இருக்குது, அப்புறம் ஜென்சி வந்துருச்சு, ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஜென் ஏஐ வரைக்கும் வந்துச்சா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஃபுல்லாக வந்துடுச்சு லேட்டஸ்ட்டாக. அப்புறம் வந்து முந்தி லவ்னும், இப்போ வந்து பெஸ்டி, பாய் பெஸ்டி, அப்புறம் வந்து ஃப்ளிங்கு. பக்கா பயங்கர ட்ரெண்ட்ல இருக்கீங்க. ஃப்ளிங் முதல் கொண்டு சொல்றீங்க. சூப்பர் சார். இந்த மாதிரி கரண்ட்ல போயிட்டு இருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. ஆமாம், ஏன்னா ஸ்கிரிப்டில் எல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ பேசில் வித் ட்விஸ்ட்ல இப்படி நீங்க படத்துல பெரிய ட்விஸ்ட் வைக்கிறீங்களோ இவங்க ஆஹா காஃபி அண்ட் இப்படி இப்போ இதை வச்சு நான் ஒரு டெஸ்டிங் நடத்த போறேன் சார். ஐயோ சார், ஒரு பக்கம் காஃபி குக்கீஸ் வந்துச்சுலாம் ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ண போறேன். ஏன்னா இப்போ பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, ராம்கி சாருக்கா அவரு வந்து 90s காலகட்டத்து ஹீரோ, அவரு கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன்டா மாறிட்டு இருப்பாரு, இதெல்லாம் தெரியாது அப்படிலாம் சொல்லுவாங்களே, தெரியுமா இது என்னன்னு கரெக்டா பேர் சொல்லுங்க பார்க்கலாம். திறமசு. ஆஹா கரெக்ட். முந்தி லவ்னும், இப்போ வந்து பெஸ்டி, பாய் பெஸ்டி, அப்புறம் வந்து ஃப்ளிங்கு. பக்கா பயங்கர ட்ரெண்ட்ல இருக்கீங்க. ஃப்ளிங் முதல் கொண்டு சொல்றீங்க. சூப்பர் சார். இந்த மாதிரி கரண்ட்ல போயிட்டு இருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. ஆமாம், ஏன்னா ஸ்கிரிப்டில் எல்லாம் சொல்கிறாங்கல்ல. லக்கி பாஸ்கர் படத்தை கவுண்டமணி சார் பார்த்துருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருப்பாரு, அவர் சொல்லி எப்படி விஷ் பண்ணியிருப்பாரு உங்களுக்கு? ஏய் ராம்கி, என்னப்பா என்ன போயிட்டு இருக்கு, என்ன படம், எதை எல்லாரும் பேசுறாங்களே உன்ன, என்ன படம் நடிச்சிரு நீ? அண்ணா இல்லைண்ணே, இது வந்து இதுண்ணே லக்கி நல்லா போதாமேப்பா. ஏய் ஹிந்திலலாமா ரிலீஸ் ஆயிருக்கு? ஆமாண்ணே ஆமாண்ணே. தெலுங்கு ஹிட்டாச்சம்மாப்பா? ஆமாண்ணே 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 தெலுங்கு. மலையாளத்துக்கும் போயிட்டியா நீ? ஆமாம், தம்பி எப்படி இருக்கு துல்கர்? நல்ல ஆர்டிஸ்ட்பா. அப்படி அந்த இப்போ இதான் பேசி அண்ணன் ஏதாவது என்னை தப்பா எடுத்து எனக்கு இது இல்ல கேஷுவலா நீங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியும்ல சார், அதனால அவர் எதுவும் நினைச்சுக்க மாட்டாரு. கவுண்டமணி சார் நான் தான் கேட்கறேன், ஒரு வேளை அந்த இன்டர்வியூ பார்த்தாலும் நினைச்சுக்க மாட்டாரு. அண்ணா ரொம்ப க்ளோஸ் எனக்கு, அதான் சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபோன் பண்றாரு உங்களுக்கு இப்போ. ஏய் ராம்கி, என்னப்பா என்ன போயிட்டு இருக்கு, என்ன படம், எதை எல்லாரும் பேசுறாங்களே உன்ன, என்ன படம் நடிச்சிரு நீ? அண்ணா இல்லைண்ணே, இது வந்து இதுண்ணே லக்கி நல்லா போதாமேப்பா. ஏய் ஹிந்திலலாமா ரிலீஸ் ஆயிருக்கு? ஆமாண்ணே ஆமாண்ணே. தெலுங்கு ஹிட்டாச்சம்மாப்பா? ஆமாண்ணே 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 தெலுங்கு. மலையாளத்துக்கும் போயிட்டியா நீ? ஆமாம், தம்பி எப்படி இருக்கு துல்கர்? நல்ல ஆர்டிஸ்ட்பா. அப்படி அந்த சூப்பர் சார். ஆக்சுவலா அவரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், கவுண்டமணி சார் தமிழ் தெலுங்கு மட்டும் இல்ல ஹாலிவுட்ல கூட டெக்னீஷியன்ஸ் பேர் முதல் கொண்டு அவ்வளோ அக்யூரேட்டா சொல்லுவாராம். ராம்கி, அந்த ஊர்ஸ்ல ட்ரெஸ் பாத்தியா? மன்றோப்பா, மர்லிங் மன்றோ, எல்லா ஆர்டிஸ்டும் பிரிச்சு ஆல் ஆர்டிஸ்ட் ரொம்ப டீப்பாக உள்ள போவார். பழைய எல்லா ஆர்டிஸ்டும், அதாவது யூல் பின்னர்னு ஒரு பெரிய நடிகர். ஓகே, யூல் பின்னர்னு ஒருத்தர் இருக்காரு, எல்லாரையும் சொல்லுவார். எல்லாம் படங்களோட வரும். அந்த படம் பார்த்துருக்கியா, இந்த படம் பார்த்துருக்கியா, கிங் அண்ணா பார்த்தியா? அதான்ப்பா கிங் அண்ணா, யூல் பின்னர் பாரு. டைரக்டர் பேரு எல்லாரும் தான் சொல்லுவாரு. ஆர்டிஸ்ட்ல எல்லாரையும் சொல்லுவார். அவரை நீங்கள் இதாக நினச்சிட முடியாது. சார் காமெடி தானே பண்ணுறாங்க, அண்ணன் வந்து இதில் ஒரு நாலேஜ் பெருசாக உள்ளுக்குள்ளே இருக்காதுன்னு எல்லாரை பற்றியும் சொல்லுவார். எல்லாம் தியேட்டரில் பார்த்துருக்காங்க அவங்கெல்லாம். VHS கிடையாது.